Hi my dear students, welcome back to Ranji's classroom. இன்னைக்கு வந்து 11th standard first lesson பத்தி பார்க்கலாம். So living world. இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா living and non living things குள்ள difference and attribution of living organisms. அதோட organisms ஓட பொது பண்புகள் and then comparison, difference, classification proposed by biologists and also bacteria பத்தி பார்க்க போறோம், virus and then fungi and mycorrhiza. இதெல்லாம் பத்தி தான் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரால் வியூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி இந்த வேர்ல்டு வந்து ஆர்கனைஸ் ஆச்சு, ஃபர்ஸ்ட் எப்படி இந்த உலகம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எர்த் வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா 4.6 பில்லியன் இயர்ஸ் எகோக்கு முன்னாடி தான் எர்த் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராமில் பார்த்தா உயிர்கோளம் சொல்லுவோம். அப்போ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா plants include ஆகும், animals and bacteria, fungi, these are composed of microorganism. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா பயோஸ்பியர், அதாவது உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்ன இந்த உயிரில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா மவுண்டெயின்ஸ் வரும், அண்ட் தென் பிளாட்டியூஸ் அண்ட் கிளேசரிஸ், அதாவது பனிப்பாறைகள், அதுக்கப்புறம் மவுண்டெயின்ஸ் இதெல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். இது வந்து திஸ் எக்ஸிஸ்ட் மே மிஸ்டரிஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இன் த லிவிங் வேர்ல்டு, நிறைய அதிசயங்கள் அபூர்வங்கள் வந்து இந்த உலகத்தில் நிறைஞ்சு காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் நான் ரீட் பண்ணுற பாருங்கள். எர்த் வாஸ் ஃபார்ம்டு சம் 4.6 பில்லியன் இயர்ஸ் எகோ. இட் இஸ் த லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட் வித் லேண்ட் ஃபார்ம்ஸ் லைக் என்னென்னு பார்த்தா மவுண்டெயின், பிளாட்டியூஸ், கிளேசரிஸ் எக்ஸெட்ரா. Life on earth exists within a complex structure called biosphere. இது biosphere அப்படிங்கிறது it's a complex structure அப்படிங்கிறோம். There exist many mysteries and wonders in living world. Some are not visible but the activity of some capture the attention of all. For example, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு பார்க்கலாம். Response of sunflower to the sunlight, the twinkling firefly in the dark forest, the rolling water droplets on the surface of lotus leaf, the closure of the leaf of Venus, fly trap on insect, touch on a square squeezing link to the escape from its predators. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியும் சன்ஃப்ளவர்ஸ் வந்து லைட்டை நோக்கி போகிறதும், அதே சமயத்தில் நைட்டில் பார்த்திங்கன்னா மின்மினி பூச்சிகள் வந்து மின்றதும், அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து இந்த லோட்டஸ் மேலே பட்டுச்சுன்னா அப்படியே அதில் வந்து ஒட்டாது இல்லையா. ஸோ வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அதில் ரோல் ஆகிறதும் உருண்டு ஓடி போகிறதும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீனஸ் ஃப்ளை ட்ராப் அப்படிங்கிறது, அது வந்து பூச்சி பக்கத்தில் வரும்போது அது வந்து என்ன வந்து க்ளோஸ் பண்ணிக்குது. ஸோ இது எல்லாமே அதுக்கப்புறம் கடலில் இருக்கிற அந்த ஸ்குவீசிங் அது வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரிடேட்டர்ஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிக்குது. இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. From this, it is a clear that the wonder planet Earth harbors both landforms and life forms. So இது எல்லாமே landformsலேயே இருக்குது and then life forms. Have you thought of DNA molecule? ஸோ உங்களுக்கு DNA molecules பற்றி தெரியுமா? இது எல்லாத்துலேயுமே DNA வந்து இருக்குது. Every organisms have DNA. Okay, so it is essential for the regulation of life. அண்ட் இட் இஸ் மேடப் ஆஃப் எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்கு, இந்த டிஎன்ஏங்கிறது எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ், அதாவது டிஎன்ஏ ப்ளஸ் இந்த எசென்ஷியல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் மேடப் ஆகிருக்கு. தஸ் நான் லிவிங் அண்ட் லிவிங் திங்ஸ் எக்ஸிஸ்ட் டுகெதர் டு மேக் அவர் பிளானட் யூனிக். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு உலகம். ஸோ இதுதான் ஓவரால் வியூ. அக்கார்டிங் டு த சர்வே மேடப் ஆஃப் மோரா எட்டால், அவங்க 2011 மோராவும் எட்டால்னா அவங்க கூட சேர்ந்து சம் ரிசர்ச்சர்ஸ், அதனால தான் என்ன சொல்லுவாங்க எட்டால், ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை பற்றி சொல்லும்போது எட்டால் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். சிங்கிள் பர்சன்னா சிங்கிள் நேம் மென்ஷன் பண்ணுவோம். டபுள் 2 பேர் இருந்தாங்கன்னா அண்டு யூஸ் பண்ணுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட 2க்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து எட்டால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டட் ஸ்பீசிஸ் ஆன் எர்த், அவங்க வந்து எவ்வளோ இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8.7 மில்லியன் வந்து ஸ்பீசிஸ் வந்து இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தது உலகம் வந்து 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தோண்டுச்சு. பட் மோரா எட்டாலோட சர்வே படி இந்த உலகத்தில் எவ்வளோ ஸ்பீசிஸ் வந்து வாழுது அப்படின்னு பார்த்தோம்னா 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் வந்து சர்வைவ் ஆகிட்டுருக்குன்னு பார்க்குறோம். இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ்,
animals and also human beings நம்ம எல்லாருமே சேர்ந்தது தான் which possess unique and distinct characters features. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அதாவது உயிர் பயோஸ்பியர்னா என்ன, அது வந்து எப்படி எதனால் மேடப் ஆஃப் ஆகிருக்குது அப்படிங்கிறதா இந்த ஃபஸ்ட் டாபிக். இதே செகண்ட் பார்த்தோன்னா அட்ரிபியூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ அட்ரிபியூஷன் அப்படின்னு என்னென்னா பொது பண்புகள். இதோட பொது பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அட்ரிபியூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸில் என்னென்ன வரும்னா க்ரோத், நியூட்ரிஷன், மூமெண்ட், அதுக்கப்புறம் மெட்டபாலிசம், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பிரேஷன், இரிட்டபிலிட்டி, எக்ஸ்க்ரீஷன். ஸோ இது எல்லாமே தான் ஒரு உயிரினம் வாழுச்சுன்னா அதுக்கு என்னென்ன பேசிக் நீட்ஸ் தேவை, அதுதான் அதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? அது வளரணும், சாப்பிட்ணும், அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அதோட மெட்டபாலிசம் எப்படி நடக்குது, ரீப்ரொடக்ஷன், அதே சமயத்தில் ரெஸ்பிரேஷன் சுவாசிக்கிறது, இரிட்டபிலிட்டினா ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வருதுன்னா அதுலேருந்து எப்படி ப்ரொடக்ட் பண்ணிக்கிறது, அண்ட் தென் எக்ஸ்க்ரீஷன். இதெல்லாமே நம்மளோட உயிருள்ள திங்ஸ் எல்லாமே பண்ணுறது. நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ், எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? அது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்தாலும் சரி, பிளான்ட்ஸு, அனிமல்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் வந்து டஸ் நாட் மூவ் எனிவேர், பட் அனிமல்ஸுங்கிறப்போ மூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரோத். ஸோ க்ரோத்துங்கிறது என்னென்னா எல்லாத்துக்குமே தெரியும், வளர்ச்சின்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்ம ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது பிறந்த மாதிரி தான் இருக்குதானா கிடையாது. டே பை டே வந்து அது என்ன ஆகுதுன்னா வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ க்ரோத் அப்படிங்கிறது ஒன்றா ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா அகம் சார்ந்த ஒன்று. ஓகேவா? இட்ஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல், இட் இஸ் அ ப்ரெசன்ட் இன் த இன்சைட். ஓகேவா? அதுதான் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். க்ரோத் இஸ் அன் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் த்ரூ விச் தே கேன் இன்க்ரீஸ் செல் போத் நம்பர் அண்ட் மாஸ். அதாவது நம்பர்லேயும் இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் வெயிட்டில், அதே மாதிரி எண்ணிக்கையில். ஓகேவா? ஸோ அதான் ஃபஸ்ட்டு 3 லைன் தான் அதோட டெஃபினிஷன். யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். க்ரோ பை செல் டிவிஷன். எதன் மூலமாக இதாகுதுன்னு பார்த்தா செல் டிவிஷன். ஸோ ஒரு செல் வந்து 2, 2, 4, 8, 16. ஸோ இதெல்லாமே நம்ம எப்படி வளரோன்னா த்ரூ செல் டிவிஷன் மூலமாக தான். ஓகேவா? நம்மளுக்குள்ளே செல் டிவிஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன ஆக மாட்டோம்னா வளர மாட்டோம். சரியா? ஸோ பிளான்ட் வந்து அதுக்கு வந்து இந்த அளவு தான் வளரும்னு கிடையாது, அதுக்கு வந்து ஒரு அன்லிமிட்டெட் க்ரோத் இருக்கும். அதே ஹியூமன் பீயிங் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அது வளரும். ஓகேவா? அதே சமயத்தில் அதுக்கு ஏதாவது வூண்டோ இல்லை ஹீலிங்கோ ஆச்சுன்னா அதை வந்து ரிப்பேர்னால் சரி பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து கையில் ஒரு கிராச்சஸோ இல்லை புண்ணோ ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகுதுன்னா அப்படியே இருக்க போகிறதில்ல, ஒரு கொஞ்ச நாள் போனால் ஒரு 2-3 நாளோ ஒரு 1 வீக் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த வூண்டை பொறுத்து அது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஹீல் ஆகிடுது, ரெடி ஆகுது. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கிறது தான் க்ரோத். அது வந்து க்ரோத்தில் 2 டைப்ஸ் சொல்கிறாங்க, எக்ஸ்டிங்க்ட் அண்ட் இன்ஸ்டிங்க்ட். எக்ஸ்டிங்க்ட்னா வெளிப்புறம் சேர்ந்தது, இன்ஸ்டிங்க்ட்னா அகப்புறம் உள் சைடு பார்த்த மாதிரி. ஓகேவா? நான் ரீட் பண்ணுற பாருங்கள். யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் க்ரோ பை செல் டிவிஷன் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா க்ரோத் இஸ் இன்டெஃபினிட் அண்ட் அக்கர்ஸ் த்ரூ அவுட் தியர் லைஃப். அதாவது நான் சொன்ன மாதிரி அதோட லைஃப் இருக்கிற வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே போகும். இன் அனிமல்ஸ் க்ரோத் இஸ் டிஃபினிட் அண்ட் அக்கர்ஸ் ஃபார் சம் பீரியட். ஓகே, இட்ஸ் ஒன்லி க்ரோ இன் தி சம் பீரியட். க்ரோத் இன் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் எக்ஸ்டிங்க்ட். அதாவது நான் லிவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் எக்ஸ்டிங்க்ட்ங்கிறோம். மவுண்டெயின்ஸ், பவுண்ட்ரஸ் அண்ட் சாண்ட் மவுண்ட்ஸ் க்ரோ பை சிம்பிள் அக்ரிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆன் தி சர்ஃபேஸ். ஸோ நம்ம பார்க்குறோம் மலைகள், அதே மாதிரி அந்த மலைகள் பார்க்குறோம், அதே மாதிரி மண் குவியல்கள், இதெல்லாம் எப்படி வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னா அதோட எக்ஸ்டிங்க்ட் புறத்தோட்டங்கள் மண் வந்து அடிச்சுட்டு வரனாலையோ பாறைகள் உருவாகிறங்காட்டிலையோ அது வந்து என்ன ஆகுது, வளர்ந்துட்டே போகுது. ஸோ இது வந்து நான் லிவிங். ஓகேவா? இதே லிவிங் செல்ஸ் க்ரோ பை த அடிஷன் ஆஃப் நியூ புரோட்டோபிளாசம் வித்தின் த செல். அதாவது நியூ புரோட்டோபிளாசம் வந்து நம்ம வித்தின் த செல்லுக்குள்ளே உருவாகிறங்காட்டில் தான் நம்ம வந்து இன்ஸ்டிக் வளர்ந்துக்கிட்டே போகிறது வந்து லிவிங் செல்ஸில். தேர்ஃபோர் க்ரோத் இன் லிவிங் திங் இஸ் இன்ஸ்டிங்க்ட். அதனால தான் நம்ம லிவிங் செல்ஸ் இருக்கிறது வந்து இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம். இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் நம்ம லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா பாக்டீரியா அண்ட் அமீபா. Growth occurs by cell division and such division also leads to the growth of their population. ஸோ பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் எதனாலன்னா இந்த செல் வந்து டிவைட் ஆகிறங்காட்டில் தான் இதெல்லாம் வந்து சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசம், அதாவது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். ஹென்ஸ் growth and reproduction are mutually inclusive events. அதாவது growthம் ஈவெண்ட்ஸும் மியூச்சுவலி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபஸ்ட்டு growth சொல்லிட்டு அடுத்தது செல்லுலார் ஸ்ட்ரக்சர்.
செல்லுலார் ஸ்ட்ரக்சர்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம் இஸ் மேடப் ஆஃப் செல்ஸ் தான். ஓகேவா? இதே வந்து இதில் செல் சொல்கிறோம். ஸோ இது பிளான்ட்னா பிளான்ட் செல் சொல்லுவோம், அனிமல்னா அனிமல் செல்ஸு. ஸோ விச் மே பி ப்ரோகேரியாட், அதாவது செல்லுலார் ஆர்கானிசத்தில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குதுன்னா 2 டைப்ஸ். அது என்னென்னா யூகேரியாட்டிக் அண்ட் ப்ரோகேரியாட்டிக்னு சொல்லி 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் ப்ரோகேரியாட்டுங்கிறது ப்ரோனா ப்ரீமியம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதா ப்ரோகேரியாட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ப்ரோகேரியட் செல்ஸ் ஆர் யூனிசெல்லுலார், lack membrane bound nuclei and organelles like mitochondria, endoplasmic reticulum, Golgi bodies and so on. இது நீங்கள் லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா அண்ட் PGA, blue green algae. These are the examples of prokaryote. These are the unicellular organisms. In eukaryotes a defined nucleus, ஒரு eukaryotes நம்ம எல்லாமே வந்து eukaryotesல வருவோம். இதில் வந்து ஒரு defined nucleus வந்து காணப்படும். ஓகேவா? ஸோ அதில் என்னென்னு பார்த்தோன்னா defined nucleus and membrane bound organelles are present. Eukaryotes may be unicellular, sometimes வந்து unicellular இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமீபா. ஓகே. அண்ட் multicellular வந்து உடகோனியம். ஓகேவா? யூகேரியோட்ஸ் வந்து யூனிசெல்லுலார் இருக்கலாம் அல்லது மல்டிசெல்லுலார் இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து மல்டிசெல்லுலாராக தான் இருக்கும். இது வந்து செல்லுலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோன்னா ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ ரீப்ரொடக்ஷனில் 3 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் சொல்கிறோம். இட் இஸ் தி டெண்டன்சி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் டு பர்பெச்சுட் இட்ஸ் ஓன் ஸ்பீசிஸ். அதோட ஓன் ஸ்பீசிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? அதோட இனத்தை பெருக்கிறது. ஓகே. தெர் ஆர் 2 டைப்ஸ் இங்கே வந்து, நேம்லி ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே. நீங்கள் ஃபர்தராக வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பற்றி படிப்போம். இங்கே 2 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க, செக்ஷுவல் அண்ட் ஏசெக்சுவல். ஓகே. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். அது டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற டயக்ராம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது கொனிடியா ஃபார்மேஷன் பெனிசிலியம். ஃபஸ்ட்டு ஏங்கிற இருக்கிறது டயக்ராம். ஸோ பெனிசிலியம் நோட்டேட்டம், அதுலேருந்து பென்சிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறாங்க. செகண்ட் பி பட்டிங் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் நீங்கள் கேள்விப்படாத இடமே இருக்காது. இட்ஸ் யூஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரீஸ், கேக் மேக்கிங், பிரெட் மேக்கிங், இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எது மூலம், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பட்டிங். ஓகே. இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அடுத்து தேர்ட் ஒன் சி ஃப்ராக்மெண்டேஷன் வந்து ஸ்பைரோகைரா. அடுத்து ரீஜெனரேஷன் வந்து பிளனேரியா. உங்களுக்கு இமேஜஸ் பார்த்தா புரியும் எப்படி வந்து இது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு. ஓகே. இதில் எந்த ஒரு செக்ஷுவல் கான்டாக்டும் இருக்காது. Asexual reproduction refers to the production of the progeny possessing features more or less similar to those of parents. அதாவது more or less எப்படி தான் இருக்குமாமா, similar to the parents மாதிரியே இருக்கும், more or less. ஓகே. The sexual reproduction bring out variation to recombination. ஸோ ரீகாம்பினேஷனாக தெரியும், அதாவது புதுசாக உயிரினங்கள் தோன்றிருக்கு. ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் அது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பிரிங்ஸ் அவுட் வேரியேஷன் த்ரூ ரீகாம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் லிவிங் ஆர்கானிசம் அக்கர்ஸ் பை த ப்ரொடக்ஷன் ஆஃப் கொனீடியா. நான் சொன்னது தானே ஃபஸ்ட் ஒன், கொனீடியா. ஸோ அது வந்து ஆஸ்பர்ஜில்லஸ், பெனிசிலியம். பட்டிங் பார்த்தோன்னா ஹைட்ரா அண்ட் ஈஸ்ட்டு. தென் பைனரி ஃபிஷன் பாக்டீரியா அண்ட் அமீபா. ஃப்ராக்மெண்டேஷன் ஸ்பைரோகைரா. தென் புரோட்டோனிமா மாசஸ் அண்ட் ரீஜெனரேஷன் வந்து பிளனேரியா. இதில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது என்னென்னா ஸ்டிரைல் ஒர்க்கர்ஸ் பீஸ் அண்ட் மியூல்ஸ். இதில் வந்து எந்த ஒரு ரீப்ரொடக்ஷனும் நடக்காது. ஸ்டிரைல் ஒர்க்கர்ஸ் ஆஃப் பீஸ், அதாவது வேலைக்கார தேனீகள்னு சொல்கிறோம். அண்ட் மியூல்ஸ்னால் கோவேரி கழுதை. இதில் வந்து எந்த ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸும் நடக்காது. இது வந்து எக்ஸப்ஷன். ஓகே. திஸ் இஸ் த ரீப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஓகே. அதாவது ஸ்டிமுலைன்னா தூண்டலும் துளங்கலும் சொல்கிறோம் தமிழில். ரெஸ்பான்ஸ் அதாவது நம்ம என்ன ஒரு பிளான்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டச் மீ நாட் பிளான்ட்டு சொல்லலாம். அது என்ன ஆகுதுன்னா தொட்ட உடனே அதோட லீவ்ஸ் எல்லாம் சுருங்கி போகும். ஸோ நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமோ ஒரு பிளான்ட்டுக்கோ ஒரு ஹியூமன் பீயிங்க்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ஒருத்தரை டச் பண்ணுறாங்க, உள்ள கிள்ளி வைக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலைன்னு பார்த்தோன்னா ஆல் ஆர்கானிசம் ஆர் capable of sensing their environment and respond to various physical இருக்கலாம், chemical and biological stimuli. மூணுமே physical, chemical and biological stimuli. ஓகே.
இதில் பார்த்தோன்னா அனிமல்ஸ் சென்ஸ் third page போயிடலாம். Their surrounding by sense organ. These called consciousness. Are you in conscious ன்னு கேட்குறாங்களே. ஸோ இன்னொன்று எவ்வளோ தான் இருக்கியா? ஸோ கேட்குறோம்ல அதுதான் கான்சியஸ்னஸ். பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு த ஸ்டிமுலை. பிளான்ஸும் என்ன பண்ணுமா? நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங், அனிமல்ஸ் மட்டும் கிடையாது, பிளான்ஸுமே வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், ஸ்டிமுலை பண்ணும் அப்படிங்கிறாங்க. பெண்டிங் ஆஃப் பிளான்ட் டுவோர்ட்ஸ் சன்லைட், சன்லைட்டை நோக்கி வளையிறது. தி க்ளோசர் ஆஃப் லீவ்ஸ் இன் டச் மீ நாட் பிளான்ட், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டச் மீ நாட் பிளான்ட், தொட்டால் சிறுங்கின்னு சொல்கிறோம்ல அந்த பிளான்ட். டு டச் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை இன் பிளான்ஸ். திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் கால்ட் இரிட்டபிலிட்டி. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா உறுத்துணர்வு, இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹோமோஸ்டாட்டிஸ். ஹோமோஸ்டாட்டிஸ் அப்படின்னு என்னென்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் self regulation and tendency to maintain the steady state within an external environment which is liable to exchange is called homostasis ன்னு சொல்கிறோம். It is essential for the living organism to maintain internal condition to survive in the environment. அதாவது அதோட இன்டர்னல் கண்டிஷனை அப்படியே என்ன பண்ணுதுன்னா மெயின்டைன் பண்ணுது என்விரான்மெண்ட்டுக்கு. திஸ் இஸ் கால்ட் ஹோமோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் மெட்டபாலிசம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் மெட்டபாலிசம் அப்படின்னு என்னென்னா வளர்சிதை மாற்றம். ஸோ அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம் ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோன்னா மெட்டபாலிசம் சொல்கிறோம். ஓகே, வளர் மாற்றம் ப்ளஸ் சிதைவு மாற்றம், அதுக்கு பேர் தான் வளர்சிதை மாற்றம். ஓகே, எல்லாத்துக்குமே எல்லா அனிமல் பாடிஸும் ஹியூமன் பீயிங்ஸ் ஆகட்டும் இந்த மெட்டபாலிசம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பாருங்கள் டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு 3 லைன். த சம் ஆஃப் ஆல் தி கெமிக்கல் ரியாக்ஷன் taking place in a cell of living organism is called as metabolism. It is broadly divided into 2 types, that is one is anabolism and catabolism. ஓகேவா, அதோட டேப்லெட் டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனபாலிசம்க்கும் கெட்டபாலிசம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா பில்டிங் அப் ப்ராசஸ். அதாவது ஒரு 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 ப்ராசஸ், அதாவது ஒரு புதுசாக ஒன்று உருவாக்குறதுக்கு பேர் தான் அனபாலிசம். கெட்டபாலிசம்னா பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ், அதை வந்து உடைக்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கிறோன்னா அது அனபாலிசம், அதை உடைக்கிறது வந்து கெட்டபாலிசம். செகண்ட் ஒன் ஸ்மாலர் மாலிகூல் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஏ லார்ஜ் மாலிகூல். சின்ன சின்ன மாலிகூல்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி பெரிய இதாக மாறுறதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா அனபாலிசம் சொல்கிறோம். கெட்டபாலிசம்னா லார்ஜ் மாலிகூல்ஸ் பிரேக் இன்ட்டு ஸ்மாலர் மாலிகூல்ஸ். ஒரு செங்கல் உருவாக்குறதுக்கு சின்ன சின்ன மணல் இதெல்லாம் சேர்த்து ஒரு செங்கல் உருவாக்குவாங்க, அதுக்கு பேர் அனபாலிசம். கெட்டபாலிசம்னா அந்த செங்கலை உடைக்கிறது, சின்ன சின்ன இதாக உடைச்சிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா கெட்டபாலிசம் சொல்கிறோம். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? தேர்ட் பாயிண்ட் இஸ் கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்டு அண்ட் ஸ்டோர்டு. இப்போது நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நான் வந்து நல்லா எனர்ஜியாக சாப்பிட்டுட்டு வந்தால் தான் உங்கள்கிட்ட பேச முடியும். அப்போது கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்டு அண்ட் ஸ்டோர்டு. நல்லா சாப்பிட்டு எனர்ஜி பண்ணிக்கிறது அனபாலிசம். கெட்டபாலிசம்னா நான் உங்கள் கூட பேசும்போது எனக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது, அதுக்கு பேர் கெட்டபாலிசம். த ஸ்டோர்டு கெமிக்கல் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் அண்ட் யூஸ்டு. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாரு, சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃப்ரம் அமினோ ஆசிட். ஓகே, ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸ்லேருந்து சிந்தசிஸ் ஆகிறது அனபாலிசம். அதே கெட்டபாலிசமில் பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் வந்து நம்ம சாப்பிட்டது வந்து குளுக்கோஸ் வந்து என்னவா பிரேக் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஈஸி டூ. ரொம்ப டிஃபிகல்ட் கஷ்டப்பட்டாலும் இதை படிக்க தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள், கீழே ஒரே ஒரு பேராகிராஃப். இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா, நாளைக்கு வந்து வைரஸ் பற்றி பார்க்கலாம். மூமெண்ட்ஸ், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்க்ரீஷன் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் திங்ஸ். ஓகேவா, திஸ் லெவல் ஆஃப் ஆர்கானிசம் இன் லிவிங் ஆர்கானிசம் பிகின் வித் ஆட்டம்ஸ் எண்ட் இன் பயோஸ்பியர். அதாவது ஒரு ஆட்டமில் ஆரம்பித்து அது எங்கே முடியுதுன்னா பயோஸ்பியர். ஒரு சின்ன திங்ஸ், ஒரு ஆட்டம், ஒரு அணுவில் ஆரம்பித்து அது எங்கே முடியுதுன்னா ஒரு உயிர் கோலத்தில் முடியுது, அதான் சொல்லியிருக்காங்க. ஈச் லெவல் cannot exist in isolation, instead they form level of integration as given in figure. ஒரு ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாரு 1.3ல். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து லிவிங் அண்ட் நான் லிவிங் செல்ஸ்லேருந்து இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் ஆகுது, அப்புறம் இக்கோசிஸ்டம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மாலிகுல், அது வந்து சொல்லணும்னா ஆட்டம், அணு, ஃபிசிக்ஸில் படிப்பீங்களா ஆட்டம். ஸோ அந்த ஆட்டத்திலேருந்து மாலிக்யூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கடுத்தது ஆர்கனல்ஸ்,
லிவிங் செல்ஸ், டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்தது ஆர்கன் சேர்ந்தது ஆர்கன் சிஸ்டம். அடுத்தது ஆர்கன் சிஸ்டம்க்கு அப்புறம் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் மீன்ஸ் நான், மீ, யூ, ஒரு டாகோ. ஸோ திஸ் இஸ் ஆர் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். தென் பாப்புலேஷன். ஓகே, நம்மெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃபேமிலின்னு சொல்கிறோம். ஸோ சமுதாயம், பீப்புள்ஸ், அதுதான் பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷன் சேர்ந்தது கம்யூனிட்டி, அடுத்து ஈக்கோசிஸ்டம் அண்ட் தென் பயோஸ்பியர். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே, நாளைக்கு கிளாஸ், அதாவது அடுத்த கிளாஸில் வந்து வைரஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரஞ்சிதா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.